நடிகர் ராதிகாவுக்கு சொந்தமான ராடன் மீடியா ஒர்க்ஸ் நிறுவனத்தில் தற்போது வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகிறார்கள். இது குறித்து எமது செய்தியாளர் ராஜாவிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜா, வணக்கம். சொல்லுங்க. ராதிகாவுக்கு சொந்தமான ராடன் மீடியா ஒர்க்ஸ் நிறுவனத்திலே தற்போது வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருவதாக தகவல் வந்திருக்கிறது. எவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள்? இந்த சோதனை எப்போது இருந்து தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது ராஜா? கடந்த 7ஆம் தேதி அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியிருந்தனர். அப்பொழுது சரத்குமார் அவர்கள் டிடிவி தினகரனுக்கு ஆதரவளிப்பதற்காக 7 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதாக அந்த புகார் அடிப்படையில் இருதரப்பினரிடமே விசாரணை நடத்தியிருந்தனர். அதாவது விஜயபாஸ்கரிடமும் கொடுக்கப்பட்டதா என்பதை விசாரணை நடத்தி வருகின்றனர். சரத்குமாரிடமும் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக வருமான வரித்துறை சம்மன் அனுப்பியிருந்ததை அடுத்து நேற்று சரத்குமார் அவர்கள் வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அதிகாரியின் அலுவலகத்தில் ஆஜராகி அதிகாரிகள் முன்பு விளக்கம் அளித்தார். சுமார் 8 மணி நேரத்திற்கு மேல் அந்த விசாரணை என்பது நடைபெற்றது. மீண்டும் அவரை நாளை நேரில் ஆஜராக வேண்டும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஆவணங்கள் அடிப்படையில் ராடான் மீடியா அலுவலகத்திலும் இன்றைக்கு வருமான வரித்துறை சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தீநகரில் உள்ள அந்த அலுவலகத்தில் தற்பொழுது சோதனைகள் நடைபெற்று வருவதாகவும் இதன் தொடர்ச்சியாக இந்த சோதனை, அதாவது அந்த சரத்குமாரனுடைய வழக்கை தொடர்ந்து சரத்குமாருக்கு நடைபெற்றக்கூடிய இந்த விசாரணையை தொடர்ந்து இந்த சோதனை என்பதும் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராதிகா சரத்குமார் பெயரில் அந்த நிறுவனம் என்பது இயங்கி வருகிறது. ராடான் மீடியா என்பது பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவற்றை தயாரித்து வருகின்றனர். இந்த 7 கோடி ரூபாய் வழங்கப்பட்டதா என்பது தொடர்பாக இப்ப விஜயபாஸ்கரிடமும் சரத்குமாரிடமும் நடைபெற்று வரக்கூடிய இந்த விசாரணையின் அடிப்படையில் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆவணங்கள் அடிப்படையில் தீநகரில் உள்ள இந்த ராடான் மீடியா அலுவலகத்திலும் சோதனை நடப்பதாக அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜா, அதே போல சரத்குமாருடைய வீட்டிலே வருமான வரித்துறையினர் சோதனை நடத்திய போது சரத்குமார் பேட்டியளித்த போது ரேடா நிறுவனத்திலே சோதனை நடத்த வேண்டும் என்று அதிகாரிகள் சொன்னதாகவும் அப்போதே சோதனை நடைபெற்றதாகவும் நடிகர் சரத்குமார் அன்றைக்கு பேட்டியளித்திருந்தார். அப்படி என்றால் மீண்டும் ஒரு முறை சோதனை நடக்கிறது. இந்த சோதனைக்கான காரணங்கள் என்ன? அதாவது மீண்டும் ராடா நிறுவனத்திலே சோதனை நடத்துவதற்கு என்ன காரணங்களை சொல்கிறார்கள்? தற்பொழுதைக்கு அந்த பல்வேறு விதமான ஆவணங்கள் வைத்திருப்பதாகவும் அது அடிப்படையில் மீண்டும் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே சுமார் 36 இடங்களில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் விஜயபாஸ்கர் சரத்குமாருக்கு பணம் வழங்கினாரா என்பது தொடர்பாக சரத்குமார் வீடு உள்ளிட்ட சில இடங்களில் நடைபெற்றிருந்தன. இந்த நிலையில் இன்றைக்கு மீண்டும் அதிகாரிகள் குழு ராடான் மீடியாவில் தற்பொழுது டீனரில் உள்ள அலுவலகத்தில் இதன் தொடர்ச்சியாக இந்த சோதனை என்பது நடைபெற்று வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று சரத்குமார் அவர் நேரில் ஆஜராகி சுமார் 8 மணி நேரத்திற்கு மேல் விளக்கம் அளித்திருந்தார். அதே போன்று நாளை அவரை நேரில் ஆஜராகவும் சொல்லி இருக்கின்றனர். இதற்கிடையில் அவர்களுக்கு தேவையான விவரங்கள் இருப்பதனால் தற்பொழுது ராடான் மீடியா அலுவலகத்திலும் அதிகாரிகள், அதாவது வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்பொழுதும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ராஜா, தற்போது ஆய்வு நடைபெற்று வருகிறது ரேடா நிறுவனத்திலே. அந்த இடத்திலே ராதிகாவோ அல்லது நடிகர் சரத்குமாரோ யாராவது இருக்கிறார்களா? அவர்களுக்கு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறதா? அவர்கள் அங்கு வருகிறார்களா? மற்றவர்கள் தற்பொழுதைக்கு தான் அதிகாரிகள் அந்த இடத்தில் ஆய்வு செய்து வரும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இன்று காலை முதல் இந்த ஆய்வு என்பது நடைபெற்று வருவதாகவும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் அந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் கேட்கப்பட்ட போது இன்று காலையிலிருந்து மீண்டும் அந்த ரேடான் அலுவலகத்தில், அதாவது இந்த சரத்குமார் வழக்கை தொடர்ச்சியாக ரேடான் அலுவலகத்திலும் தற்பொழுது அந்த சோதனையிட்டு வருவதாக தெரிவித்திருக்கின்றனர். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கடந்த 7ஆம் தேதியிலிருந்து பல்வேறு இடங்களில் அடுத்த கட்டமான சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக நேற்று பாரிமுனையில் உள்ள இடத்தில் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமானவர்கள் தங்கியிருந்த விடுதியில் சோதனை நடத்தியிருந்தனர். அதே போன்று இன்றைக்கு புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கரனுடைய குவாரியில் ஆய்வுகள் மேற்கொண்டு வருகின்றனர். இப்படி பல்வேறு இந்த விஜயபாஸ்கரனுடைய வழக்கில் இருந்து தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் கூடுதலாக தேவைப்படும் இடங்களில் வருமான வரித்துறையினர் ஆய்வு நடத்தி வருகின்றனர். அந்த அடிப்படையில் இந்த ராடான் மீடியா அலுவலகத்தில் மீண்டும் அந்த சோதனை என்பதை தற்பொழுது அவர்கள் நடத்தி வருகின்றனர். அதாவது தொடர்ச்சியாக சரத்குமாருடைய விசாரணைக்கு பிறகு வைத்திருக்கக்கூடிய ஆவணங்கள், அதே போன்று அவர் அளித்த வாக்குமூலங்கள், இது அடிப்படையில் பார்த்து தற்பொழுது மீண்டும் இந்த ஒரு சோதனையில் ஈடுபடுவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கின்றனர். ராஜா, அதே போல நடிகர் சரத்குமாருடைய வீட்டிலே சோதனை நடைபெற்ற போது சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் காவல்துறையினருக்கும் சோதனை செய்ய வந்தவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. எனவே இப்போது இந்த சோதனையின் போது பாதுகாப்பிற்காக போலீசாரோ அல்லது துணை ராணுவ படையினரோ வந்திருக்கிறார்களா? அது குறித்த தகவல் என்ன ராஜா?
தற்பொழுது இந்த பாதுகாப்பு அதிகாரிகள் குழுவினர் தற்பொழுது அந்த ரேடான் மீடியா அலுவலகத்தில் சோதனை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த 7 கோடி ரூபாய் பணம் பரிமாற்றம் விஜயபாஸ்கரிடம் இருந்து சரத்குமாருக்கு 7 கோடி ரூபாய் பண பரிமாற்றம் நடைபெற்றதா என்பது தொடர்பான ஆவணங்கள் அதிகாரிகளிடம் இருப்பதாகவும் அந்த ஆவணங்கள் அடிப்படையிலேயே இந்த விசாரணை என்பதை மேலும் துரிதப்படுத்தி இருக்கின்றனர். நேற்றைக்கு விஜயபாஸ்கர் மற்றும் சரத்குமாரிடம் நேரடியாக இது தொடர்பான விசாரணை நடத்தியிருந்தாலும் மீண்டும் அவர்களை நேரில் ஆஜராக சொல்லியிருக்கின்றனர். நாளை சரத்குமாரை நேரில் ஆஜராக சொல்லியிருப்பதாக தகவல்கள் இருக்கின்றது. அதே போன்று 1 வார காலம் விஜயபாஸ்கருக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகின்றது. இவர்கள் இருவரும் மேற்கொண்டு ஆவணங்கள் சமர்ப்பிப்பதாகவும் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் கூடுதல் ஆவணங்கள் சமர்ப்பிப்பதாக தெரிவித்திருப்பது இந்த நேற்று நடைபெற்ற விசாரணை அடிப்படையிலே இந்த சோதனை என்பது மீண்டும் நடைபெற இருக்கின்றன. இந்த சோதனையின் பொழுதும் துணை ராணுவ படையினர் உள்ளிட்டவர்கள் பாதுகாப்புக்கு தேவைப்படுபவர்களை வைத்து இந்த சோதனை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிகிறது. இன்று காலை முதல் இந்த சோதனை என்பதையும் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். ராஜா, நீங்க சொன்னீங்க 7 கோடி ரூபாய் பணம் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறார்கள், அதன் காரணமாக இந்த சோதனை நடைபெறுகிறது அப்படின்னீங்க. அந்த விவகாரம் தொடர்பாக மட்டுமே சோதனை நடைபெறுகிறதா அல்லது ராடா நிறுவனத்துடைய கணக்கு வழக்குகள், வருமானம் அல்லது அந்த நிறுவனத்துடைய சொத்துக்கள் தொடர்பாகவும் இந்த ஆய்வில் பல விஷயங்கள் பார்க்கப்படுகிறதா ராஜா? குறிப்பாக இது தொடர்பாக நாம் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் கேட்கப்படும் பொழுது மையமாக வைத்து எடுக்கப்பட்டது இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் பொழுது பணப்பட்டுவாடா என்பதுதான். அதன் தொடர்ச்சியாக கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் மற்ற விவரங்களையும் அவர்கள் அதிகாரிகள் சேகரித்து வருகின்றனர். அந்த அடிப்படையில் டிடிவி தினகரனுக்கு ஆதரவு அளிக்க சரத்குமாருக்கு விஜயபாஸ்கர் பணம் கொடுத்திருப்பதாக அவர்களுக்கு கிடைத்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக நீலாங்கரையில் இருந்த சரத்குமாருடைய வீடும் அன்றைக்கு சோதனை செய்யப்பட்டது. அதே போன்று தொடர்ந்து இந்த விஜயபாஸ்கருக்கு நெருக்கமானவர்கள், உறவினர்கள் இல்லங்களில் தேவைப்படும் இடங்களில் இது தொடர்பாக மேற்கொண்டும் சோதனை நடத்துவோம் என்ற அதிகாரிகள் ஏற்கனவே தெரிவித்திருந்தனர். அதே போன்று இந்த வழக்குகளில் தொடர்புடையவர்களை நேரடியாக அழைப்போம் என்றும் தெரிவித்திருந்தனர். இந்த அடிப்படையில் தான், அதாவது அவர்கள் கிடைக்கக்கூடிய ஆவணங்கள் அடிப்படையில் தாங்கள் அடுத்தடுத்த இடங்களில் தேவைப்படும் இடங்களில் சோதனை செய்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. மேலும் இதில் ரேடான் மீடியா வரி ஏய்ப்பு செய்திருந்ததா என்பது குறிப்பாக அது பார்க்கக்கூடிய ஒன்றுதான். ஏனென்றால் எல்லா நிறுவனங்களிலுமே, அதாவது நிறுவனங்கள் மூலியமாக பணம் பரிவர்த்தனை நடைபெற்று இருக்கிறதா என்பதை பொறுத்து அங்கும் ஏதேனும் அந்த வரி ஏய்ப்பு இருக்கிறதா என்பதையும் தொடர்ந்து இந்த ஆய்வில் மேற்கொள்வார்கள் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கு இதை பொறுத்தவரை மிகவும் மையப்புள்ளியாக விஜயபாஸ்கரிடம் சரத்குமாருக்கு பணம் சென்றதா என்பதை மையமாக வைத்து இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது.